பிரான்சில் கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெப்ப அலையால் சுமார் 1000 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அடுத்த வார நடுப்பகுதியில் மீண்டும் ஒரு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. முந்தைய வெப்ப அலையின் போது மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்தது. போதிய குளிர்சாதன வசதிகள் இல்லாததால் மருத்துவ பணியாளர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டனர். நாங்கள் எதிர்பார்த்ததை விட நிலைமை மோசமாக இருந்ததாக பாரிஸ் பிரதான மருத்துவமனையின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பத்தை சமாளிக்க மருத்துவமனைகளில் பல புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. வழக்கமாக ஊனமுற்றோரை குளிப்பாட்ட பயன்படும் நடமாடும் குளியல் தொட்டிகளை அதீத உடல் வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை குளிர்விக்க மருத்துவ குளிர்வினர் பயன்படுத்தினர். அதில் பனிக்கட்டிகளை இட்டு நோயாளிகளை உடல் வெப்பத்தை குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. பாதிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் உட்கட்டமைப்பை மாற்றியமைக்க வேண்டியதன் அவசியத்தை அதிகாரிகள் உணர்ந்துள்ளனர். பழைய கட்டிடங்களில் குளிர்சாதன வசதிகளை பொருத்துதல், மருந்துகளை குளிர்ந்த சூழலில் பாதுகாத்தல் மற்றும் முதியோர் அறைகள் நவீன கட்டிடங்களுக்கு மாற்றுதல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இந்த நெருக்கடியை சமாளிக்க பிரெஞ்சு பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு 100 மில்லியன் யூரோ நிதியை ஒதுக்கியுள்ளார். மேலும் மருத்துவமனைகளுக்கு தேவையான 30,000 குளிர்சாதன இயந்திரங்களை வழங்கவும் அரசு உத்தரவிட்டுள்ளது. இவற்றின் விநியோகம் அடுத்த வார தொடக்கத்திலேயே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.